கொண்டிருப்பது ஜேகே கேமிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எலமெண்டல் டைக்யூன். உள்ள போலாமா ஜேகே? ஆல்ரெடி உள்ள தான் இருக்கிறேன். அது அமுக்குடா. டேய், நம்ம எவ்வளோ நாள் வீடியோ போடலன்னா எதுக்குன்னு வியூவர்ஸ் கேட்டாங்கடா. சொல்கிறா கேட்டாங்க. ஏதோ ஒன்று அடிச்சு விடுவோம். சொல்லு வியூவர்ஸ் இருங்க, நான் உள்ளே வந்துட்டு ரீசன் சொல்கிறேன். இங்கே பாருங்க வியூவர்ஸ், ஃபஸ்ட்டு ஸ்கின் வச்சுருந்தேன், இப்போ இன்னொரு ஸ்கின் மாற்றிட்டேன். வியூவர்ஸ் இங்கே பாருங்க வியூவர்ஸ், தரமாகறான் பார்த்தீங்களா? நான் சூஸ் பண்ணுவோம், ஆனால் என்ன சூஸ் பண்ணுறேன்னு தெரியல. இங்கே பாருங்க, தலையும் மாசாகறான் பார்த்தீங்களா வியூவர்ஸ்? வியூவர்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு வியூவர்ஸ். நாங்கள் வந்து எலமெண்டல் டைக்யூன் விளையாடி பல வருடங்கள் ஆகிவிட்டது. ஐயோ வியூவர்ஸ், அப்புறம் நாங்கள் ஏன் தெரியுமா இவ்வளோ நாள் விளையாடல இந்த கேமு? ஏன்டா? Why is like this? No. Hold. வியூவர்ஸ் இவ்வளோ நாளாக நாங்கள் படிப்பில் முழுகி விட்டோம். படிப்பு மழையில் இருந்தோம் வியூவர்ஸ், படிப்பு மழையில் இருந்தோம். அதனால் நாள் வீடியோ போடல வியூவர்ஸ். வீட்டில் படிக்கலைன்னா என்ன பண்ணுவாங்க? நீங்கள் சொல்லுவீங்க நீங்களாச்சும் படிக்க தாச்சுறான்ட்டு. ஆமாம் வியூவர்ஸ், உங்கள் மைண்ட் வாய்ஸ் அந்த மாதிரி இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். படிப்புலாம் படிப்பு வீட்டில் திட்டுவாங்க வியூவர்ஸ் படிக்கலைன்னா. சரி வியூவர்ஸ், உங்களுக்கு வழக்கம் போல தான் சண்டை போட்டுறது எந்த படம். அவ்வளோதான். இந்த டைம் என்ன சூஸ் பண்ணியிருக்க? இந்த டைம் டெக்னாலஜி. நீ? நான் ஃபயர். செத்த வாடியே வச்சு செய்கிறேன். வியூவர்ஸ் கவலைப்படாதீங்க, டெக்னாலஜி ரொம்ப ஓகே. ஆன்டிமாக இருந்தால் நீங்கள் கமெண்டே பண்ண மாட்டீங்க வியூவர்ஸ். நாங்கள் எவ்வளோ தாட்டி சொல்லின்னு இருக்கோம். நீ சொல்கிற வியூவர்ஸ், நான் இப்போ ஜேகேவை போய் பார்க்க போகிறேன். வரண்டா எங்கே இருக்குது? ஃபயர் பக்கத்துலேயே இருக்கிற வீட்டில் இல்லை. நீ இல்லையா? அது நான் கண்டுபிடிக்கிறேன் ஜேகே, கவலைப்படாது. குட்டி குழந்த மாதிரி நான் பருவப்படு. வாடா வாடா. நீ வந்து உனக்கு சட்னி ஆக்குறோம் ஃபைட்டில். எனக்கு எந்த எபிலிட்டிஸும் இல்லை இப்போதைக்கு. ஆஹா, போன் பையன் இருக்கானே வியூவர்ஸ். போன் கிட்ட மட்டும் மாட்டுறாத. அவ்வளோதான் வியூவர்ஸ், கொண்டு ஜாலியாக இருப்பான் வியூவர்ஸ். அவன்லாம் போன்லாம் விடவே மாட்டான். கண்டுபிடிச்சிட்டேன் ஜேகே ஒன்று. வந்துட்டான் பத்தியா கேஜி? டேய் தடி பூத், விட மாட்டான். வாடா வேற. நான் மனிதன்றா, நீ வந்து ரோபோட்ரா. ஆனால் ரோபோட் வியூவர்ஸ் உங்களுக்கே தெரியும் யார் பவர்ஃபுல், இந்த மனுஷனா ரோபோட்டான்னு. அது வந்து அந்த காலம், இது வந்து இந்த காலம். ஐயோ போனு வியூவர்ஸ் முடிச்சு விட்டாங்க பணம்ல. கோபாலி ஐயோ நான் ப்ரோ ஆகிட்டேன் வியூவர்ஸ். ஜம்ப் பண்ணி புஷ் போயிட்டு போடி நல்லவளே. பாவி பையலே வியூவர்ஸ், நான் தான் கிங் ஆஃப் த ஹில் ஆகிட்டேன் வியூவர்ஸ். கிங் ஆஃப் நல்லாவே இருக்க மாட்டா. யாரு? ஏடி செத்துட்டேன். விட்டுறீங்களாடா? எப்படி நான் எடியே போயிருந்தா. வியூவர்ஸ் வழக்கம் போல நம்ம ஒரு இடம் சண்டை போடுவோம்ல, அந்த இடத்துல சண்டை போடுவோம். விட மாட்டான். ஐயோ வியூவர்ஸ் சொல்லி முடிக்கிறேன் வந்து கொள்றானே. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஐயோ நான் தெரியாமல் வந்துட்டேன். நான் விட்டுருங்க. ஓ போன் வந்துட்டானா? விட மாட்டானே. ஓ லேசர் டோர் ஃபர்ஸ்ட் இருக்குப்பா. எல்லாம் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்பானுங்க. வாழை முதல் கிரியேட் பண்ணணும். ஆஹா போனு பையனே. அச்சோ சுடுறான். தப்பிச்சேன். நல்ல வேலை வியூவர்ஸ். லைட்லாம் எடுக்கவே முடியல, ஏன்னு தெரியல. ரோபோட் கேட்குது, என்ன பண்ணுறது தெரியல. ஓ டெக்னாலஜி, ஹவு ஆர் யூ? நானே ஜம்ப் பண்ணி வர அளவுக்கு இருக்குதா டெக்னாலஜி? இல்லை டெக்னாலஜி வந்துட்டியா வீட்டில்? ஏறி இன்னும் வால் ஏற்றுறேன். நீ ஃபஸ்ட்டு என்ன கொல்றா? நைட்டு எபிலிட்டி இல்லை, நான் கடைசியாக தான் ஏற்றுவேன் எல்லாமே. பார்ப்போம் கடைசியாக நான் எல்லாரையும் நான் இப்போ போய் எல்லாத்தையும் ஜாலியாக விளையாடி ஏற்றுவோம் போது எல்லாம் என் எபிலிட்டி ஆட்டி போடுவானுவோ. ஆமாம், அதனால தான் நானும் எபிலிட்டி ஆக்சுவலாக வாங்கலை. இது ஒரு நல்ல ரீசன் தான். பட்
யுஎஸ் இதோட நாங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு வீடியோ போட மாட்டோம். ஓகே விவாஸ், இந்த வீடியோ முடிக்கிறது வந்து பவர் ஏற்றும் போது இந்த வீடியோ எவ்வளோ நிமிஷத்தில் முடிக்கணும்னா எவ்வளோ நிமிஷம் கேஜி? சரி அதெல்லாம் சொல்லக்கூடாதாடா. ஆமாம் யுஎஸ் சாரி. ஏதோ வந்து இது என்கிட்ட உங்ககிட்ட இருந்தால் எல்லாமே கட்டலக்கு டபுள் யுஎஸ். எனக்கு இந்த ஃபயர் இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை. இப்போ எனக்கு ஒரு தேவைப்பட்டுச்சு. அதை வச்சு மட்டும்தான் டெக்னாலஜியை வந்து கவுண்டர் பண்ண முடியும். ஆனால் அது என்னடா ஆயிட்டுக்குதுடா, ரோபாக்ஸ் செலவு பண்ணிட்டேன்டா. நான் அடிக்காதடா தெரியலடா. ஆவலடா. இரா உன் வீட்டு இந்தாண்ட பாரா, ஷாப்புக்கு பக்கத்தில் எதோ இருக்கும் தானே? ஆமாம் அதான்டா காணும். இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் டாயி, அதை காசை வச்சே பண்ணலாம்டா. யுஎஸ் ஒரு செகண்ட் இவனே பீதி ஆகிட்டான் யுஎஸ் இவனுக்கு. அப்புறம் இரா அவனை அடிக்கணும் நம்ம. ஆமாம் அந்த யுஎஸ் இவனுக்கு கொடுத்தா காசு கொடுப்பான்லையே. தேடியோ பாவி பயிலே, ஓடு 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 ஓடு, நம்மளுக்கு வேண்டாம். செத்துட்டேன். எங்கடா பாஸ் இருக்கான்? கொண்டானோன்னு நினைக்கிறேன். பாஸ் இட்லாம் 200 இருக்கும் போது கிட்ட போதாண்டி இங்கே வாழ்ந்துக்கும். விவாஸ் நாங்கள் தான் ஃபுல் பவரில் இருக்கும்போது செத்துட்டோம். ஸ்பீடாக போட. ஆஹா யுஎஸ் ஐயோ யுஎஸ் யார் யுஎஸ்ங்க? செத்துட்டோம். எவனும் அடிக்க மாட்டானுங்கடா, லூஸ் ஆகிட்டாங்கடா. ஆனால் அது அடிக்கிறாங்க. காசு யுஎஸ் காசு வரும்போது நான் செத்துட்டேன். போச்சு செத்துட்டேன். காசு கச்சிச்சுன்னா நான் பயங்கரமாக ரொம்ப லேக் ஆகுது எனக்கு. யுஎஸ் பயங்கரமாக காசு கச்சிச்சு. இப்போ வால் கிரியேட் பண்ணுவோம் யுஎஸ். காசு பயங்கரமாக போதும். யுஎஸ் படிக்கட்டுலாம் யுஎஸ் 1000 ரூபா கேட்பான். ஆக்சுவலி லெஃப்ட் அதை விட அதிகமாக கேட்பாங்க. இதுதான்டா யாரா இந்த போனு? யுஎஸ் இதனால தான் யுஎஸ் எனக்கு போனே பிடிக்காது. வந்து கொண்டுகிட்டே இருப்பான். நான் கொல்றேன்டி வாடி, டெக்னாலஜி ஃபுல்லாக இது பண்ணிட்டேன். பருக்கா அவனுக்கு வா. யானைக்கும் ஒரு காலை வரும், பூனைக்கும் ஒரு காலை வரும்னு சொல்லுவாங்க யுஎஸ். நானே ஆல்ட்ரு பண்ணி சொல்கிறேன். இல்லை கேஜே ஜேகே. ஆமாண்டா கேஜே. ஆஹா எவன்டா யுஎஸ் எவனோ கண்ணை வச்சு சொல்கிறான். அவனை முதல்ல முடிக்கணும். டெக்னாலஜி பெட்டு என்னப்பா துறை ட்ரை பண்ணுறீங்களா? இப்போ பாரு, எனக்கு வந்து ஒரு 10 ஆனால் எபிலிட்டிஸ் இல்லை. என்னப்பா வெயிட் பண்ணுறீ, நான் எபிலிட்டிஸ் டக்குன்னு எடுத்துருவேன். அதெல்லாம் கடைசியாக எடுக்கலான்னு வெயிட் பண்ணுங்க. ஏறட்டும் கேஜே. இப்போ நீ எவ்வளோ ரூம்ஸ் கட்டிட்டியா? செகண்ட் ஃப்ளோர் இருக்கேன். நானும் செகண்ட் 35,000 வியூவர்ஸ் செகண்டுக்கு. ஏடி ஆஹா போன் எவனோ குட்டி பையனை போய் அடிக்கிறான் வியூவர்ஸ். பாருங்க போன்லாம் இருக்கானுங்களே. 10,000 இருந்தால் காசு நிறையா வரதுக்கு வாய்ப்பு. பயங்கரமாக இருக்குடா. இதான் ஸ்ட்ராட்டஜி. 9,000 இருக்குது. 10 வந்துடணும். 10 நீ 10 வரைக்குள்ளே நான் 16,000 வந்துடுவேன்டா. 16,000 18,000 18 வெளியே அந்த போட்டிங்க எடுத்துனுங்கிறியா? அதுதான்டா. அதை வச்சு ஈஸியாக நம்ம காசு ஏற்றலாம். இதை காசு எல்லாமே காணாமல் போச்சுன்னு வச்சுக்கோயேன். போனு போடா. எப்படி எஸ்கேப் பண்ண முடியா போனை? போனு வீட்டு வரான்டா. நான் இல்லை காலா. அங்கே எப்படின்னா நீ போய் தானே அவ. எங்கடா வீடு? அங்கே வீட்டில் என் வீட்டு பக்கத்தில் இருந்தா நீ செத்துக்கூடா. யுஎஸ் நம்ம இப்போ 60,000 காசு. எங்கடா காசு? 60,000 காசு யுஎஸ். இதோக்குது
ஓய் ஓகே இனிமேல் காசு டக்கு டக்குன்னு வந்துடும் யூஎஸ். எந்ததான் சுற்றி சுற்றி என் இடத்துக்கே வந்துட்டேன் வீவஸ். எங்கே போகிற டே? ஐய் என்னடா இது இப்படி லாக் ஆகுது? நிறைய ஆப் நம்ம வந்து எபிலிட்டிஸ்லாம் வாங்கலை. தேவையில்லாத இருக்கணும். எபிலிட்டிஸ்லாம் வாங்கினா போன் வந்து என்ன பண்ணியிருப்பான்? அவ்வளோதான், அவன் வந்து தொலை பண்ண இருப்பான். ஓகே இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக போகிறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் வீவர்ஸ் எப்படிங்கிற டெக்னாலஜி தரமாக இருக்கணும் வீவர்ஸ். ஆனால் இதை நான் தான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் உங்களுக்கு. அதுக்கு என்ன பண்ணுறேன்? சார் உனக்கு ஒரு செகண்ட் எவ்வளோ காசு தருதா? ஒரு செகண்ட் எனக்கு 865 ரூபாய் வருது. பார்ப்போம். ஓகே இது போய் மேலே இருக்க ரெக்குவயர்மெண்ட்ஸ் தான் ஃபில் பண்ணுவோம் வீவர்ஸ். ஃபஸ்ட்டு பெட்டு, எலமெண்டல் பாடி, அப்புறம் இந்த வால் தான் முக்கியமானது. ஹீலிங் பேர் விவஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக போகிறேன் விவஸ். எவன் டாக்டர் ஃபயரு விவஸ். இப்போ யாரு ஃபயர்னு தெரிஞ்சிச்சு. இப்போ ஐயோ போனு 3rd ஃப்ளோர் போவோம் விவஸ் கொஞ்ச நேரத்தில். ஐயோ போன் வரல விவஸ். போனை பார்த்து நாங்கள் பயப்படுறோம்னு நினைக்கிறீங்க. ஆனால் நாங்கள் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி போனை ஒரு வழி என்கிட்ட எந்த பவர்ஸும் இல்லை இப்போதைக்கு. ஆனால் டெக்னாலஜியில் ஒரு பயங்கரமான ஒரு பவர் இருக்கும் விவஸ். அந்த பவர் மட்டும் கிடச்சிச்சுன்னா அவ்வளோதான். என் வீட்டுக்கு போகிறான் பையன். அச்சோ இதான் ஒரு எபிலிட்டி வாங்கிட்டேன் விவஸ். 10,000 இருக்கு. தெரியாமல் ஒரு எபிலிட்டி வாங்கிட்டேன்டா. என்னது எபிலிட்டி வாங்கிட்டியா? தெரியாமல் வாங்கிட்டேன். ஆஹா போன் வந்தானா அப்படியே ஆட்ட போடுவானே. சரி இந்த எபிலிட்டி நம்மளும் வச்சுப்போம். 200,000 விவஸ். ஒரு ப்ரைமல் இன்ஸ்டன்ட்டில் வாங்கிட்டேன். 20,000 கிராவிட்டி. 200,000 கிராவிட்டி தான் விவஸ். லைட் வாங்கவே முடியாது, ரோபாக்ஸ் இருக்குது. ஏன் தெரியல. ஏன்டா ஒன்றும் பண்ணல, நானும் ஒன்றும் பண்ணல, மூட்டு போயிடுறான்ட்டேன். ஓய் போடா டே கிராவிட்டியா. கிராவிட்டி போயிடுறா. ஐயோ டே வேணாண்டா. எப்பட்றா எனக்கு கொல்ல டேக்கு அழுகுறா. டே ஓர வெளியே ஓராடி போடா. எப்போ சாமி என் வீட்லேயே எண்ணெய் அடிக்கிறானே. எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு வீவர்ஸ். என்ன பண்ணுறது வீவர்ஸ்? பாவம் ஜேகே. டே பையா விட்டு போயாண்டா என் வீவர்ஸ். 250,000 மட்டும் கிடச்சிச்சுன்னா போதும் வீவர்ஸ். காசு மழையாக போயும். ஐயோ காசு வருந்தா. டக்குன்னு வாங்கடா. எந்த 80,000 இருந்துச்சுன்னா போதும். அவ்வளோதான். இப்போ எவ்வளோ ஏறும் பாரு. எனக்கு அவ்வளோதான். இப்போ எப்படி ஏறும் பாரு. எனக்கு பார்த்தீங்களா விவாஸ் எப்படி ஏறுதுன்னு? அவ்வளோதான். மற்ற வேலைகள்லாம் பண்ண வேண்டியது சைட் மிஷின். விவஸ் மேலே இருக்க அந்த ஒரு ரூஃப் மட்டும் கட்டிட்டுனா போதும் விவஸ். 200 வால் இருந்துச்சு, 200 காயின் இருந்துச்சுன்னா போதும். எபிலிட்டி ஈஸியாக வாங்கலாம். ஆல்ரெடி என்கிட்ட 155 ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆயிட்டியா நீ? என் வீட்டுக்கு வந்து பாரா. வரேன் லாஸ்டா 2 பேரும் சொல்லி முக்கியம். ஆஹா இன்னும் கொஞ்சம் தான் தேவை. அதை மட்டும் கட்சிச்சுனா நான் மோசம் ஆகிடுவேன். வெளியே போகிறேன். என் வீட்டு வழியா? உன் வீடு அப்படியே ஸ்டைலாக இந்த போனை ஆரஞ்சு கலர். இப்போ தான் உன் பாட்டி போனை நம்ம முடிக்கணும். அவன் ரொம்ப திமிராக பண்ணுகிறான் எல்லார் வீட்லையும். நம்மலாம் வந்து அதை எடுத்ததுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போகலாம். அவனை கண்டுபிடிச்சிடலாம். சுற்றி தான் இருப்பான் எங்கேயாவது. போயிட்டு அவனை டெக்னாலஜி ரொம்ப ஓப்பியாக உண்டா எபிலிட்டிஸ்லாம் இருந்துச்சுன்னா. ஃபஸ்ட் எபிலிட்டி எவ்வளோ ஓபியாக இருக்குது விவஸ். ஃபைனலி இது கட்சி விவஸ். இனிமேல் காசு போய் பயம்
பயப்பட தேவையில்லை. இது கடிச்சதுக்கப்புறம் ரூஃப் வந்து டக்குன்னு இப்போ டக்குன்னு ஒரு 100,000 வரும் பாருங்கள். 600,000 வரும் பாருங்கள். 600,000 அதுக்கு 880,000 தம்பி காசு. ஜேகே 880,000 மில்லியன் போதும்போது இது என்ன ஜேகே? ஒரு 12,000 இருந்துச்சுன்னா போதும். 12,000 எங்கே 800 கொடுக்க முடியும் தான் ஆசை. ஓகே கொடுக்க முடியுதா? இப்படி சூடு 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 செக்யூரிட்டி ஆன் பண்ண இது ஸ்டார்ஸ். ஓகே அப்போதான் ஆஃப் பண்ணுறா. யூஎஸ் அவ்வளோதான். 250,000. இனிமேல் நான் எவ்ரிடிஸ் வாங்கலாம்டா. முடிச்சிட்டியா? முடிக்க போகிறேன். ஆனால் நீ ரூப் வந்துச்சுல, இப்போ முடித்தா எவனாலும் உள்ள வர முடியாதுல்ல. வெளியே போய் நல்லா காசு எடுக்கணும். மில்லியன்டா வாங்கடா அக்கா. எல்லாத்தையும் வாங்கடா. எல்லாத்தையும் வாங்கடா. மில்லியனியா போயிட்டியா நீ? தேரணும். ஃபயர் பால், ஃபயர் ஃப்ளை. இதை முடிச்சுட்டு போனை வச்சுக்கோண்டா. இதை முடிச்சுட்டு போனை வச்சுப்பியா? போனை வச்சு செய்ய போனேன். எவ்வளோ வெளியே திரும்ப நம்மள கடுப்பு ஏற்றுறான் அவன். அதுக்கு தான் நான் டக்குன்னு காசு ஏற்றிட்டேன். டக்குன்னு ஏறு விடக்கூடாது. பாட்டில் எங்கடா? வீவர்ஸ் ஃபைட்டில் காமிக்கிறோம். வீவர்ஸ் ஃபைனலி நம்ம ஃபைட் பண்ண போகிறோம். இந்த ஃபைட்டில் யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போமா? வாங்க பார்த்துடலாம். அந்த மாட் கெட் செட் கோ. ஓகே ஸ்டார்ட். நான் ரொம்ப ஸ்பீடாக இருக்கேனா? என்னோட எபிலிட்டிஸ் அவ்வளோவா யூஸ் பண்ணுவாங்க. ஐயோ இதுதான் யூஸ் பண்ணுவேன். எங்கடாகிற நீ? பின்னாடி. டேய் பக்கு ஏற்றி விடாத. நான் ஒரு இடத்துல ஒழிஞ்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் வீவர்ஸ் பார்த்தீங்களா? வாழை பையன் ஒழிஞ்சுன்னுக்குறான். நான் ஒழிகிறேன். முன்ன வந்து மாயிடா நேருக்கு நேரா எதிர்க்க மாச்சு. உண்மையிலேயே நான் வந்து கீழே விழுந்துட்டேன். அதுன்னு பார்த்தேன். நான் தான் ஜெயிச்சிட்டேன். ஜெயிச்சிட்டியா? அதெல்லாம் கணக்கில்லை. சரி வா நீ வந்துட்டேன். ஐயோ திரும்பி வந்துட்டேன். எம்மண்டா சாரி திரும்பி வரேன். ஃபோனு சார்ஜ் இருக்காது வீவர்ஸ் என்கிட்ட. போச்சு. செத்துட்டேன். என்னடா அதுவே செத்துட்டேன். ஸ்டேடியமுக்கு வா. நான் வந்துட்டேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்துடுறேன். ஆன் பண்ணாதடா. வந்துடு. ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு தான் வருவியா? அப்போதான்டா கொஞ்சம் விடு. Hey, how is that possible? எங்கள் அம்மா வந்துட்டாங்க. சரி வீவர்ஸ் மாயலாமா? வாடா. வெயிட் பண்ணு அந்த மாட். கெட் செட் கோ. எனக்கு அந்த எடிட்டு பிடிக்காது. ஆனால் நான் அதை வச்சு தான் பிடிக்கும். ஏய் எங்கடா?
Just miss it. வாடா உள்ள செத்துட்டேன். இந்த வீடியோவில் நான் தான் ஜெயிச்சேன். வீவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. பாய் பாய், டாடா, see you.